முருகனுக்கு அரகுரோகரா. பத்திரிகை.com அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதர் 16,000 திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு 1324 34 தான் கிடைத்திருக்கிறது. அது கிடைத்தாலே போதும். இருந்தாலும் 16,000 பாடல்கள் கிடைத்தால் நமக்கு பெரிய விருந்தே கிடைத்தால் போல் தானே இருக்கும். அப்படித்தான் இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்க போவது ஆசைக்கூர் பக்தனேன் என்று தொடங்கும் பாடல். அருணகிரிநாதர் என்ன செய்தார்? இவ்வளவு பாடல் பாடியிருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் மாத்திருக்கா புஷ்பமாலை உன்னுடைய கோல பிரவாள பாதத்தில் அணியமாட்டேனோ முருகா என்று கூறினார். மாத்திருக்கா என்றால் என்ன? 51. நாம் என்ன செய்வோம்? திருமண சடங்குகள், திருமணங்கள் நடக்கிறதே, அதற்கு வரிசைகள் கொடுப்போம். வரிசை என்றால் சீர்வரிசை கொடுப்போம் அல்லவா? அதற்கு பட்சணங்கள் செய்வது உண்டு. 51, 101 என்று. அதை போல இவருக்கு 51 செய்யுளோ 51 எழுத்துக்களோ அல்லது 51 சொற்களோ வைத்து மாத்திருக்கா புஷ்ப மாலையே தொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசை நிறைவேறியதா? கடைசியில் நான் தெரிவிக்கிறேன். ஆசைக்கூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் அதை பாடலாக பார்க்கலாம். ஆசைக்கூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசியில் ஓர் புத்தி அளிப்பாட மாத்திருக்கா புஷ்பமாலே கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ மூசு கானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சி தனபார மூழ்கு நீப பிரதாப மார்பத்த மூரி வேழத்தின் மயில் வாழ்வே வீசு மீன பயோதி வாய்விட்டு வேக வேதித்து வருமா சூர் வீழ மோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே. இவ்வளவு அழகான பாடல் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஆசைக்கூர் பக்தனேன் என்று கூறுகிறார். அவருக்கு ஆசை மிஞ்சி இருக்கிறது. கூர் என்றால் என்ன? ஒரு பென்சில் இருக்கிறது, அதை கூர்மைப்படுத்தினால் மிக அழகாக எழுதும் அல்லவா? அப்படி ஆசை மிகுந்து இருக்கிறது. ஆசை கூர் பக்தனேன், நான் ஒரு பக்தன், எனக்கு ஆசை மிகுந்து இருக்கிறது. என்ன ஆசை? பக்தனேன் மனோ பத்மமான பூ வைத்து என்று கூறுகிறார். மனம் என்னும், பத்மம் என்றால் என்ன? தாமரைப்பூ. மனம் என்னும் அந்த தாமரைப்பூவை குஞ்சலமாக வைக்க வேண்டும் முருகா. இப்பொழுது நடுவில் குஞ்சலமாக வைக்கப் போகிறார். இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொற்களால் மாலை சூடப் போகிறார். ஆசைக்கூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு என்று கூறுகிறார். தாமரை மலரை நடுவில் இடையே வைத்தாகிவிட்டது. இப்பொழுது அன்பான நூலிட்டு, அன்பு என்கிற நாரை கொண்டு ஏதாவது ஒன்றால் கட்ட வேண்டும் அல்லவா? ஏதாவது இருக்க வேண்டும். அதனால் அன்பு என்ற அந்த நாரை கொண்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி, நாம் சாதாரணமாக மாலை தொடுத்தால் கையால் தொடுப்போம். இப்பொழுது இவர் என்ன சொல்கிறார்? ஏனென்றால் இது சொற்கள், இது வாயிலிருந்து வரும் வாக்குகள். அதனால் நாவிலே சித்திரமாகவே கட்டி, என்னுடைய நாவினால் இதை அழகாக, சித்திரம் என்றால் என்ன? அழகாக நான் கட்ட வேண்டும் முருகா. ஒரு மாலையை கட்டி, ஒரு என்றால் என்ன? ஒப்பற்ற சிறந்த ஞான வாசம் வீசி, ஞானம் என்னும் நறுமணம் வீச வேண்டும். அதில் தடவி விடுகிறேன். ஞான வாசம் என்றால் என்ன? ஞானம் என்னும் நறுமணம், ஞானம் என்னும் நறுமணத்தை தடவி பிரகாசியா நிற்ப. ஒரு பூ அழுது வடியுமா? இல்லையே, அது பிரகாசமாகத்தானே இருக்கும். அதன் வண்ணமும் அந்த மலரின் நிறமும் வண்ணமும் அதன் வாசமும் நம்மளை ஈர்க்கும், நம்மையும் ஈர்க்கும், வண்டையும் ஈர்க்கும் அல்லவா? அதனால் அந்த பிரகாசம் வேண்டும். அதனால் பிரகாசியா நிற்ப, அது ஒளியுடன் கூடி விளங்க. மாசியில் ஓர், மாசு என்றால் என்ன? குற்றம். அந்த மாலையில் குற்றம் இல்லாத ஒரு புத்தி
அறிவு என்கின்ற அழி பாட ஒரு மலர் இருந்தால் அதை தேனை குடிப்பதற்காக வண்டுகள் வரும். அழி என்றால் என்ன? வண்டு. இப்பொழுது இது என்ன இருக்கிறது? ஒளியுடன் விளங்கும் அந்த குற்றமில்லாத புத்தி, அந்த அறிவு என்கின்ற அந்த வண்டு பாடுகிறதாம். மாத்ருகா புஷ்பமாலை. அப்படி பாடும் மாத்ருகா மந்திரமாலையான புஷ்பமாலை, பூமாலையை அழகிய பவளம் போன்ற உன் பாதத்தில் நான் அணிவேனோ முருகா என்று கூறுகிறார். எதற்காக அப்படி கூறுகிறார் என்றால், அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து அது அழகாக தொடுத்து, எதால் தொடுக்கிறார்? அன்பு, அன்பால் தொடுத்து, நாவினால் தொடுக்கிறார். அன்பு என்று வைத்து அதை நாவினால் தொடுத்து கட்ட வேண்டும் அல்லவா? அன்பு என்கிற நூல் நாவினால் கட்டுகிறார். கட்டினவுடன் அதில் வாசனை வேண்டும் அல்லவா? வாசமும் பிரகாசியா நிற்ப வாசமும் இருக்கிறது. எந்த வாசம் இருக்கிறது? ஞானம் என்கிற வாசம் இருக்கிறது. அந்த ஞான வாசத்தை கொடுத்து அது பிரகாசியா நிற்ப ஒளியாக நிற்கிறது. அதில் வண்டுகள் வர வேண்டும். இப்பொழுது எந்த வண்டுகள் வருகிறது? அறிஞர்கள் என்னும் வண்டுகள், அருளாளர்கள் என்னும் வண்டுகள். ஏனென்றால் அவர்கள் தான் ஞானம் மிகுந்தவர்கள். அவர்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட மலர், எப்படிப்பட்ட தொடை என்று தெரியும். அதனால் ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாத்ருகா புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ. 51 அக்ஷரங்கள் கொண்ட அந்த மாத்ருகா புஷ்பமாலையை உன்னுடைய பிரவாளமான அந்த பவளம் போன்ற பாதத்தில் நான் அணிமாட்டேனா? அதை யார் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் அருளாளர்களும் ஞானிகளும் அதை வண்டுகள் போல் வந்து அதை மொய்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது அடிக்கடி அந்த மாலையை, அந்த கவி மாலையை இவர் சூடப் போகிறார் அல்லவா? அந்த கவி மாலையை நுகர வேண்டும் என்று கூறுகிறார். எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு அழகான ஆசை என்று கூட நாம் கூறலாம். மூசு கானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சி தனபார. மூசு என்றால் என்ன? சில்வண்டுகள் எல்லாம் நிறைய இருக்குமாம். எங்கு? கானகத்தில், அதாவது காட்டில். அந்த காட்டில் மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சி தனபார. முத்து போன்ற பற்களை உடைய அந்த வேடிச்சி இருக்கிறாள் அல்லவா? வேடர் குல பெண்ணான அந்த வள்ளியின் கொங்கை பாரத்தில் மூழ்கு நீப பிரதாப மார்பத்த மூரி வேழத்தின் மயில் வாழ்வே. முழுகி அழுந்தி கிடக்கும். அதாவது அவர் காதல் செய்கிறார் என்று கற்பனையாக இவர் கூறுகிறார். நீப பிரதாப என்றால் என்ன? நீப என்றால் கடப்ப மாலை. கடப்ப மாலையை அழகாக சிறப்புடன் அணிந்திருக்கிறாராம் அவர். மார்பை உடைய ஐயனே, மார்பை உடைய அழகனே, எப்படி வேண்டுமானால் முருகனே நாம் கூப்பிடலாம் அல்லவா? மார்பை உடைய அழகனே. மூரி என்றால் என்ன? வல்லமை உடைய. அதாவது அதற்கு பலமும் அதிகம், புத்தியும் அதிகம், வல்லமையும் அதிகம். அதாவது வல்லமை என்றால் என்ன? அந்த வீரம் சொல்லலாம், வலிமை என்று கூட சொல்லலாம். அப்படி வலிமை மிக்க வேழத்தின், எந்த வேழம்? ஐராவதம் என்ற யானை வளர்த்த மயில் வாழ்வே. மயில் போன்று இருக்கும். யார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேவயானை கணவனே. தேவயானை கூறுகிறார் தேவயானின். அப்படிப்பட்ட மயில் வாழ்வே. மயில் என்றால் தேவயானின், வாழ்வே என்றால் கணவனே. வீசி மீன பயோதி வாய்விட்டு வேக வேதித்து வரு மாசூர். வீசு, எது வீசுகிறது? அலைகள் வீசுகிறது. அலைகள் வீசுகிறது, கடலில் வீசுகிறது அல்லவா? அப்படி அலைகள் வீசும் மீன்கள் வாழ்வதும் ஆகிய பயோதி கடல், அது வாய்விட்டு வேக என்றால் ஒலி செய்து, வாய்விட்டு என்றால் ஓ என்று அலறுகிறது அல்லவா? அதைத்தான் அவர் குறிக்கிறார். அதாவது வேக வேதித்து. எப்படி என்றால் ஒலி செய்து, வேக வேதித்து என்றால் தேவர்களை வருத்தினான் அல்லவா அவன். அதனால் வேக வேதித்து வரும் மாசூர், தேவர்களை வருத்திய அந்த சூரர்கள் எல்லாம் சூரர்கள் அல்ல, சூரர்களை எதிர்த்து அவர்களை வதைத்து அவர்களை வருத்திய அந்த அசுரர்கள் எப்படி வருகிறார்கள்? வேதித்து வருகிறார்களாம். அப்படி வரும்போது அந்த மாமரமாகிய சூரன் வீழ மோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே என்று கூறுகிறார். வீழ என்றால் சூரன், மற்றவர்கள் அவனுடன் கூடி இருந்தார்களே எல்லோருமே வீழ்ந்து போகிறார்கள், அழிபட்டு போகிறார்கள். அழிபட்டு வீழவும். பராரை என்றால் அடிபாகம் பருத்து இருக்கிறது. அந்த கிரௌஞ்ச மலை இருக்கிறது அல்லவா? நாகத்து என்றால் கிரௌஞ்ச மலை. கிரௌஞ்ச மலை மீது வீரவேல்
எப்பொழுதுமே வீரத்தை உடைய அந்த வேல் தொட்டவுடனே அது அது இரண்டாக சிதறுபடுகிறது என்று கூறுகிறார். வீரம் பொருந்திய வேலாயுதத்தை செலுத்தி அதை பொடி பொடியாக ஆக்கினாராம். அதை பொடி பொடியாக்கினார். அந்த பயோதியை அந்த உள்ளே செல்லுமாறு அதை கொதிக்க விட்டார். கொதித்து அது நீராவியாகி ஆகிவிட்டதே என்று சொல்லுகிறார். அதனால் பிரகாசியா நிற்ப மாசியில் ஒரு புத்தி அளிப்பாட அந்த மாலை விளங்க வேண்டும் என்று கூறுகிறார். சாதாரணமாக பூவில் மாலை நாம் தயார் செய்தால் அது உடனே வாடிவிடும் அல்லவா? அதனால் என்னுடைய நாவினால் சித்திரமாகவே கட்ட வேண்டும். சொற்கள் எத்தனை வேண்டும், எத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்றால், மாத்திருக்கா புஷ்ப மாலை என்றால் 51 அக்ஷரங்கள் இருக்க வேண்டும். முருகன் 51 அக்ஷர உருவில் இருக்கிறான். ஒவ்வொரு அங்கமும் ஒரு எழுத்தை குறிக்கிறது. சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற நூலில் நாம் பார்த்தால் எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த அங்கம் சரியாக இருக்கிறது என்று அந்த சுப்பிரமணிய பராக்கிரமம் நமக்கு சொல்கிறது. சூரனுடன் போர் தொடுத்த வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி வேதித்து வந்தார்கள் அவர்கள். சூரனுடன் முருகன் எப்படி போர் தொடுத்தான், சூரன் எப்படி வேகமாக வந்தால் கூட முருகன் என்ன செய்தான், அவனை துளைத்து அவனை ஓட விட்டான். பிறகு கடைசியில் அவன் மாமரமாகி அந்த வேலை என்றால் கடலுக்குள் புகுந்தான். அப்படியும் விடாது முருகன் என்ன செய்தான், தன்னுடைய வேலால் அவனை இரு கூறாக பிளந்து மயிலுமாகவும் சேவலுமாக ஆக்கினான் என்பது தெரியும். பயஸ் என்றால் பால், திரவம், தண்ணீர் என்று பொருள். தீ என்றால் தாங்குவது, அது வைத்திருப்பது, அதாவது தேக்குவது. அதனால்தான் அதற்கு பயோதி, கடலுக்கு பயோதி என்ற பெயர் வந்தது. உலகில் உள்ள நீர்நிலைகளிலிருந்து வரும் தண்ணீரை அது தேக்கி வைக்கிறது என்று கூறுகிறார். இப்படியாக அவர் அணிவேனோ என்று கூறுகிறாரே, அதாவது ஆசைக்குர் பக்தனின் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசியில் ஓர் புத்தி அளிப்பாடு மாத்திருக்கா புஷ்பம் மாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ என்று கூறுகிறாரே. அணிந்தாரா? ஆம், முருகன் விடுவாரா? அவர் அணிந்தார். எப்படி? கந்தர் அனுபூதியில் கிளியாக இருந்து முருகன் சொல்ல சொல்ல அந்த கிளி மீண்டும் அது சொல்லிற்று. அதனால் தான் கந்தர் அனுபூதி அவ்வளவு உயர்ந்தது. 51 செய்யுட்கள் கந்தர் அனுபூதியில் இருக்கிறது. அது மாத்திருக்கா புஷ்ப மாலையாக அமைந்தது. அதனால் எதுவுமே அருளாளர் கோரினால் அது கட்டாயம், அது நிறைவேறும். அதனால் நாம் அருளாளர்களின் பாதையில் நாமும் போய் நாம் நிறைய திருப்புகள், அதாவது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அருணகிரிநாதர் அல்லவா? அருணகிரிநாதர் இயற்றிய பாடல்களை நாம் நன்று அதை பாராயணம் செய்து அதை படித்து அதை இசையுடன் பாடினால் இன்னுமே முருகனுக்கு நாம் அர்ப்பணம் செய்வது நலமாக இருக்கும். அதனால் எங்கள் குருஜி திரு A.S. ராகவன் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியைகளும் இருக்கிறார்கள். அங்கே யார் வேண்டுமானாலும் இலவசமாக திருப்புகழை கற்றுக்கொள்ளலாம். கீழே கொடுத்த அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முருகனின் அருள் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.